இனிய காலை வணக்கம். நவலவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து. பொறிச்சொல் 838வது காண்டம். காண்டம் வாசிக்கிறன்னு சொல்லுவார்கள். சிலர் இருந்து காண்டம் வாசிப்பார்கள். இந்த கோயிலுக்கு காண்டம் எழுதி வச்சிருக்கு. அதுபோல் ஆக்களுக்கும் காண்டம் எழுதுறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதை பற்றி சமயம் சம்பந்தமாகவும் அந்த காண்டங்கள் வாசிப்பார்கள், எழுதி வைத்திருக்கென்று சொல்லுவதை கேட்டிருக்கிறோம். அகராதி சொல்லாக காடு, மலை, சீலை, எல்லை, பிரிவு, தாள், அம்பு, திரள், ஆடை, ஆயுதம் இவற்றை குறித்து வருகிறது. கூட்டமாக கோயிலுக்கு மக்கள் திரளாக போவார்கள், கூட்டமாக போவார்கள். சேர்ந்து கூட்டத்தில் பேசுபவர்கள் நீண்ட நேரம் பேசினால் மக்கள் சலிப்படைந்து திரும்பி ஓடுவார்கள். பழைய நாளையில் அம்பும் கொண்டு வேட்டையாடிய காலம். இப்போது துப்பாக்கி முனையில் பல ஆயுதங்கள், புதிய வகை ஆயுதங்கள் எல்லாம் பாவித்து சண்டைக்கு போகிறார்கள். எல்லை, ஒரு வீட்டுக்கு வளவுக்கு காணிக்கு எல்லை போட வேண்டும். விரிவாக பிரித்துத்தான் இது புத்தகங்கள், இது பேப்பர், இது கொப்பி இதென்று சொல்லி பிரிவாக அடுக்கி வைப்போம். திரளாக ஆடை அணிகலன்களை திரளாக கட்டி வைத்திருப்பார்கள் சிலர். இது என்ன என்று தெரியாமல் ஒன்றாக கட்டி வைத்தது. மலை காடுகளில் சில மரங்கள் வளரும். காடுகளில் மிருகங்கள் இது போல் மலைகளில் இப்போதும் மழை வெள்ளத்துக்காக நாங்கள் மலைகளில் ஏறி நின்றால் எங்களை மழை வெள்ளம் கீழே இருக்கும். நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். நன்றி, வணக்கம்.